தேர்தல் அதிகாரி அழைத்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக மாநில பொதுச் செயலாளர் நான் மற்றும் எங்களுடைய முதல்வர் தலைவி ஸ்டெல்லா ஜோசப் வினோதன் அவர்கள் கலந்து கொண்டோம். இன்னைக்கு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக இந்த எங்களுடைய சார்பாக இதற்கு இது சரியான தருணம் இல்லை என்பதை மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எஸ்ஐஆர் வேணும்ன்ற முக்கியமாக கொண்டு வலியுறுத்ததே ஆம் ஆத்மி கட்சி. டெல்லியிலையும் சரி மற்ற மாநிலங்களும் வலியுறுத்தணும். பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டிங்கே நேற்று தான் எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளும், எங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நேற்று தான் அழைப்புதலே கொடுக்கப்பட்டது. 2 மாத காலகட்டத்துக்குள், அதுவும் மழைக்காலம், ஃபெஸ்டிவல் டைம், கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்கெல்லாம் 2 மாத காலகட்டத்துக்குள் இது எல்லாத்தையும் முடிக்க முடியுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு இது வரைக்கும் உள்ள ஓட்டர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ யாருக்குமே இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இல்லை, ஃப்ரீஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும். அப்போ 2 மாதத்துக்குள்ள இத்தனை கோடி பேர் மக்களுடைய ஓட்டு பதிவுகளை எது சரி எது தவறு என்பதை எப்படி இவர்கள் நிர்ணயிப்பார்கள்? இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இதற்கு முன்பு இப்போ ஒரே தெருக்களில் நிறைய பேர் நம்ம சக தோழர்கள் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல்கள் இருக்கு, இறந்தவர்களுடைய அட்ரஸே இல்லாதவர்களுடைய முகவரி இல்லாதவர்கள் அல்லது வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் நீக்கணும், ஆனால் சேர்க்க வேண்டியதும் சேர்க்கணும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முழுமையாக நிறுத்திவிட்டு பண்ணுறதுக்கு இது காலம் கிடையாது என்பதை எங்களுடைய பாயிண்டாக கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமாக அவங்க பீகார் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் இருக்கு, இதுவுக்கும் அந்த நிலுவையில் இன்னைக்கும் இருக்கு. இந்த நிலையில பீகார் மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து பீகார் மாடல் அப்படின்றத இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுவே மிகப்பெரிய அச்சத்துக்குரிய தேர்தல் கமிஷனை பார்த்து எங்களுக்கே ஒரு அச்சம் வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது உண்மையா ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது பீகாரில் கொண்டு வரது அதுவே ஃபெயிலியர் மாடல்ஸ். கண்டிப்பாக அது ஃபெயிலியர் மாடல். அதை திரும்ப கொண்டு வரதுல எங்களுக்கு இல்லை. அது இல்லாமல் இவங்க கொடுக்கப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா என்ஜிஓக்களை இணைப்பேன்றது. என்ஜிஓக்களை வேலையில் அமர்த்தணும். நாங்கள் முதல்ல இதை கொடுக்குறோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு இதில் ஒரு அதிகாரிகள் இறந்தவர்களுடைய ஓட்டுக்களை நீக்காமையும் புதியவர்களுடைய ஓட்டுக்களை சேர்க்காமலும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டுக்களை நீக்கியிருக்கலாம். அது ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி பார்க்காமல் இதற்கான இன்சார்ஜ் யாராக இருக்கணும்? அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி தான். அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதெல்லாம் நடந்திருக்குன்னா நீங்க கொண்டு கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வரோம், இமீடியட்டா இதை கொண்டு வரோம்னா அப்ப இதெல்லாம் நடந்ததுக்கான காரணப்பட்ட அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? அப்படி ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கும் போது நீங்க எப்படி என்ஜிஓஸை கொண்டு வர முடியும்? அந்த என்ஜிஓஸ் யார்? ஆர்எஸ்எஸ் அமைப்பா இல்ல மற்ற என்ஜிஓக்களா? நான் பேசுறதுக்கு இன்னும் நிறைய என்ஜிஓக்கள் இருக்கு. அப்ப எந்த என்ஜிஓக்களை கொண்டு வரும்? அதிகபட்சமான மாநிலங்கள்ல மாடல் இதை நாங்க கொண்டு வந்தது நாங்க ஒர்க் பண்ண அனுபவத்துல சொல்றோம். அந்த என்ஜிஓக்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கும் கூடிய விரைவில் தெரிந்து கொள்வார்கள் தான் எங்களோட பாயிண்ட். முக்கியமா எங்களோட கருத்து ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கோம். இது சரியான நேரம் இல்லை. 2024 எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அதில் என்ன பிழைகள் இருக்கிறது அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதில் உள்ளதில் நீக்கிட்டு பிழைகள் உள்ளதை அதாவது இறந்தவர்களை ஓட்டுக்களை நீக்கிட்டு புதிய வாக்காளர்களை சேர்த்துட்டு அதன் அடிப்படையில் போகணுன்றது எங்களோட பாயிண்டாவே இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையில் போகணும். எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் முழுமையாக ஆம் ஆத்மி கட்சி இதற்கு ஆதரவு கொடுத்து முழுமையான நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1 வருட காலம் இது முழுமையான தேர்தலுக்கான சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு குறைந்தபட்சம் 1 வருட காலம் ஆகும் என்பது எங்களுடைய கருத்தை முன்னிறுத்திருக்கோம். அதன் பிறகு உங்களுடைய இதை கொண்டு வரணுன்றது எங்களுடைய சார்பாக வலியுறுத்திருக்கோம். இதில் முக்கியமாக கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லா கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். 2 கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இப்ப எங்களுடைய கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இது கட்சிகளுடைய மக்கள் பிரதிநிதியாக எங்களை நீங்க கூப்பிட்டு கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டமாக நடத்தி அதன் அடிப்படையில் நீங்க செய்ய போகின்றீங்க. இப்ப அனைத்து கட்சிகளும் இது இப்போது செய்ய வேண்டாம் என்று மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கட்சிகள் இதை கொடுத்துட்டோம். இப்ப இதன் அடிப்படையில் நீங்க நிறுத்துவீர்களா என்ற கேள்வியை முன்வைத்த போது
அவர்கள் இதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை. அப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டு எங்கள் நேரத்தை எதற்காக வீணடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதற்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறது இண்டிவிஜுவல் பாடி. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாடி. அப்ப இந்த இண்டிவிஜுவல் பாடிக்கு அந்த அதிகார வரம்பு உள்ளது. இங்க வேண்டுமா வேண்டாமா என்று இங்கு உள்ள தமிழக மக்கள், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அவர்களுடைய பரிந்துரையை கேட்டு இதை இப்போதைக்கு நிறுத்தி வைத்து 2024 எலெக்ஷன் டேட்டா பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணி அதில் நீக்கம் சேர்க்கை அதில் இன்னும் எவ்வளவு செம்மையாக செய்ய வேண்டுமோ அதன்படி செய்ய வேண்டும் என்பது ஆம் ஆத்மி கட்சியின் கோரிக்கையாக வைத்துள்ளோம். இன்னும் 3 பக்கம் அடங்கிய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நன்றி. ஓகே சார். ஓகே.